ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோமதி ரவிச்சந்திரன். இன்றைக்கி காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்ச சமையலை தான் உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். என்னோடய வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் காலையில் டிஃபனுக்கு தோசையும் மட்டன் குழம்பும் வச்சுருந்தேன். நான் மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல மட்டனை நல்லா தண்ணி இல்லாமல் வதக்கி எடுத்துக்குவேன். வதக்கின மட்டனை தான் நான் குழம்பு வைப்பேன். வாங்க இப்போ நான் மட்டன் குழம்பு வைக்கலாம். மட்டன் நல்லா வதங்கணும். மட்டன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. மட்டன் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு நல்லா 5 விசில் வேக விட்டு எடுத்துக்கோங்க. கறி நல்லா வேகட்டும். இப்போது வேறு ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மறுபடியும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வச்ச கறியை தண்ணியோடு சேர்த்து கலக்கிக்குங்க. இந்த மட்டன் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பாலை அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட ஊற்றி நல்லா கலந்து கடைசியாக 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சோம்பு பொடி கொத்தமல்லி தூவி இறக்கிக்கிங்க. மட்டன் குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.